பத்தலை அப்படிங்கிற மாதிரி இன்னும் போராட்டம் நிறைய சங்கங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சிஐடிஓ ஏஐடியூசி அவங்களாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி எதுவும் அடுத்த பரிசீலனை இருக்கா? என்னுடைய தொழிலாளர்கள்ட்ட நான் நேரடியாக உட்காந்து பேசினேன். என் தொழிலாளர்கள் எங்களுடைய அரசுடைய சூழலை புரிஞ்சு அரசு இந்த அளவுக்கு இந்த துறை மேலே அதை சீரமைக்கணும்னு சொல்லி காட்டுறதுல அக்கறையில் ரொம்ப நன்றி தெரிவித்து வரவேற்றிருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் இன்னமும் அரசு மேலே நம்பிக்கை வச்சு அவங்க இன்னும் அந்த கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் சில எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதல்னால எப்படா இவங்க இதை சரி பண்ணிட்டா நம்ம பேரெல்லாம் இனிமேல் வளரவே முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தினால அதை சில தொழிலாளர்களை அவங்கள தூண்டி விட்டு அவங்கள ஒரு தவறான வழியில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த தொழிலாளருக்கு என்னோட வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த அரசு இது முந்தைய அரசுகள் மாதிரி நீங்கள் 10 ரூபா வாங்கிக்கோங்க, ஆனால் நீங்கள் இந்த செலவுக்கு வாங்கிக்கோங்க, நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு சொல்கிற அரசு கிடையாது. உங்கள் பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி தான் முதல் முயற்சியாக இந்த சம்பள உயர்வாக இருக்கட்டும். சரி, இதை ஈஸியாக எல்லோரும் மறந்துடுறாங்க. இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். இஎஸ்ஐங்கிற ஒரு ஆப்ஷனை நிறைய ஊடகங்களே எழுதாமல் இருக்காங்க. அந்த இஎஸ்ஐக்காக 20 வருஷமாக அந்த தொழிலாளர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இஎஸ்ஐயும் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த தொழிலாளர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு முன்னெடுப்பும் எடுத்துகிட்டு இருக்கிறதுல இதை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த துறையை சரி பண்ணணும். நம்ம இதை விட்டுட்டு சில பேரோட அந்த சூழ்ச்சிக்கு பலியாகிறாதீங்க. அது பெரிய பின்விளைவுகளை உங்களுக்கு கொடுத்துரும் போராடக்கூடியவங்களுக்கு. கேரளாவில் பக்கத்தில் அண்டை மாநிலத்தில் 3 மடங்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் நம்ம எப்பவுமே நம்ம வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மட்டும் எடுத்துக்கோம். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மகாராஷ்டிரா அங்கெல்லாம் எடுக்கணும். அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். தொழிலாளர்கிட்டே ஒரு குழு அமைச்சு அந்த குழு ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த பாலிசியில் என்னென்னலாம் கொண்டு வராங்கங்கிறத கொண்டு வரோம். வேண்டுமென்றால் தனியார் மதுபான கடைகளுக்கு அனுமதி வேண்டுமா, கொடுக்கலாமா, ரெஸ்டோ பார் வேணுமா, அது தமிழ்நாட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆய்வுகள் எல்லாம் அந்த குழு போய் எடுத்துகிட்டு சொல்லும்போது அதன் அடிப்படையில் ஒரு முடிவெடுக்கும்.